வணக்கம். இன்றைய காணொலியில எளிய வேதியியல் பரிசோதனை வந்து பார்க்கலாம். நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இங்க பாருங்க. தக்காளி, புளி, எலுமிச்சை பழம், அடுத்து சோப்பு தூள், இது வந்து பார்த்தோம்னா சுண்ணாம்பு, இது சோடா உப்பு. ஓகேங்களா? இந்த பொருட்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பொருட்கள் நம்ம பயன்படுத்திய பொருட்கள் அமிலங்கள் இருக்கு, காரங்கள் இருக்கு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றேன்னா, இங்க எடுத்துக்கிற பொருட்கள்ல தக்காளி வந்து பாத்தீங்கன்னா ஆக்சாலிக் அமிலம் இருக்கு. தக்காளியில என்ன இருக்குது? ஆக்சாலிக் அமிலம் இருக்கு. புளியில டார்டாரிக் அமிலம் இருக்கு. எலுமிச்சை பழத்துல சிட்ரிக் அமிலம் இருக்கு. இதெல்லாம் காரம். அதாவது சோப்பு தூள் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பேஸ் காரம் நம்ம சொல்லுவோம். அதுல என்ன இருக்குன்னா சோடியம் கார்பனேட் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு, கால்சியம் ஹைட்ராக்சைடு சொல்லுவோம். இது ஒரு பேஸ் தான். இது சோடா உப்பு, சோடியம் பைகார்பனேட், இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காரம் நம்ம சொல்லுவோம். அதாவது நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்ல எது அமிலம், எது ஆசிட், பேஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ், நிறங்காட்டிகள் பயன்படுத்துறோம். அந்த நிறங்காட்டிகள்ல ரெண்டு வகையான நிறங்காட்டிகள் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா செயற்கை நிறங்காட்டிகள், ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா இயற்கை நிறங்காட்டிகள். அதாவது செயற்கை நிறங்காட்டிகள்னா சிந்தட்டிக் இண்டிகேட்டர்ஸ் சொல்லுவோம். அதாவது செயற்கையான பொருட்களை வச்சு ஒரு பொருள் அமிலமா காரமான்னு கண்டுபிடிக்கிறதா செயற்கை நிறங்காட்டிகள் நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பினாத்தில் சொல்லுவோம், மெத்தில் ஆரஞ்சு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செயற்கையான நிறமிகளுக்கு எடுத்துக்காட்டாகும். அதே மாதிரி இயற்கையான நிறங்காட்டிகள் என்ன சொல்றாங்கன்னா செம்பருத்தி பூ, மஞ்சள் தூள், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பீட்ரூட், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையான நிறங்காட்டிகள் நம்ம சொல்லுவோம். இந்த இயற்கையான இந்த மூணு இந்த இயற்கையா கிடைக்கக்கூடிய இந்த மூணு பொருட்கள் வச்சு நம்ம இந்த அமில கார சோதனை நம்ம கண்டுபிடிக்கலாம், நிறங்காட்டி சோதனை நம்ம கண்டுபிடிக்கலாம். இயற்கை நிறங்காட்டிகள் ஃபர்ஸ்ட் நம்ம செம்பருத்தி பூ வச்சு நம்ம இந்த சோதனை செய்யலாம். நான் என்ன பண்றேன், ஒரு செம்பருத்தி பூ எடுத்து அதனோட இது பூ மட்டும் எடுத்து பிச்சு, இதழ்கள்லாம் எடுத்து பிச்சு இந்த மாதிரி நல்லா ஒரு பேப்பர்ல A4 சீட்ல என்ன பண்ணிக்கிறேன், நல்லா தேய்ச்சிக்கிறேன். தேய்க்கிறப்ப உங்களுக்கு ரெட் கலரா இருக்கும். அப்படியே ஒரு 10-15 செகண்ட் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க அப்படியே கலர் அப்படியே உங்களுக்கு மாறும். இப்ப பாருங்க உங்களுக்கு என்ன கலரா இருக்குன்னா உங்களுக்கு அப்படியே ப்ளூ கலரா இருக்கும். ஓகேவா? இப்ப இந்த செம்பருத்தி பூ வந்து பாத்தீங்கன்னா அமிலத்துல வந்து பாத்தீங்கன்னா இளஞ்சிவப்பு நிறமா இருக்கும், அதாவது பிங்க் கலரா இருக்கும். காரத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரா இருக்கும். செம்பருத்தி பூ வந்து பாத்தீங்கன்னா அமிலத்துல ரெட் கலர், அதாவது பிங்க் கலரா இருக்கும், இளஞ்சிவப்பு நிறமா இருக்கும். காரத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரா இருக்கும். இப்ப நம்ம செய்யலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், எலுமிச்சை பழத்தை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அமிலம் சொல்றோமா, இதுல நம்ம செஞ்சு பார்க்கலாமா இந்த சோதனைய? பாருங்க உங்களுக்கு என்ன கலரா மாறி இருக்குது, பிங்க் கலரா மாறி இருக்கு. அதனால இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு அமிலம். அடுத்தது நான் என்ன பண்றேன், இது பாருங்க இது புளி. இந்த புளி நான் என்ன பண்றேன், லைட்டா தண்ணி தொட்டுக்கிறேன். தொட்டுட்டு இந்த செம்பருத்தி பூ தேய்ச்சி இந்த பேப்பர் மேல நான் தேய்க்கிறேன். இங்க பாருங்க என்ன கலரா மாறுது, இளஞ்சிவப்பு நிறமா மாறுதா. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அமிலம் தான். அதே மாதிரிதான் நமக்கு இது தக்காளி, தக்காளியில ஆக்சாலிக் அமிலம் இருக்கு. இதே அதே மாதிரி நான் என்ன பண்றேன், இது தேய்க்கிறேன். இங்க பாருங்க இளஞ்சிவப்பு நிறமா நமக்கு மாறுது. இது வந்து பாத்தீங்கன்னா செம்பருத்தி பூல வந்து பாத்தீங்கன்னா அமிலமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிங்க் கலரா மாறும். இதே வந்து அடுத்து நம்ம சுண்ணாம்புல செஞ்சு பார்க்கலாம். பாருங்க உங்களுக்கு என்ன நிறம் உங்களுக்கு கிடைக்குதுன்னா உங்களுக்கு நீலம் கலந்த பச்சை நிறமா உங்களுக்கு கிடைக்கும். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா உங்களுக்கு இது சுண்ணாம்பு நம்ம காரம் தெரிஞ்சுக்கலாம். செம்பருத்தி பூ வந்து பாத்தீங்கன்னா இண்டிகேட்டரா பயன்படுத்துறப்ப அமிலத்துல வந்து பாத்தீங்கன்னா இளஞ்சிவப்பு நிறமாகவும், காரத்துல வந்து பாத்தீங்கன்னா நீலம் கலந்த பச்சை நிறமாகவும் மாறும். ரெண்டாவதா பீட்ரூட் வச்சு நம்ம இயற்கை நிறம் கட்டி நம்ம பார்க்கலாம். பீட்ரூட் நான் எடுத்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி இதுல ஒரு பேப்பர்ல தேய்ச்சிக்கிறேன். அதே மாதிரிதான் நல்லா தேய்ச்சிக்கிறேன். நல்லா தேய்ச்சிக்கிறேன். ஓகே. இப்போ பீட்ரூட் தேய்ச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன், இந்த எலுமிச்சை பழத்தை லைட்டா இதுல அதனோட சாரை மட்டும் எடுத்து புளிஞ்சு விடுறேன். அந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு
அதே சிவப்பு நிறமா தான் இருக்கும். இந்த பீட்ரூட் நம்ம தேய்ச்ச இந்த பேப்பர் மேல நான் என்ன பண்றேன், சுண்ணாம்பு இருக்குங்களா, அதாவது அமிலத்துல வந்து பாத்தீங்கன்னா பீட்ரூட் வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு நிறமாவே தான் இருக்கும். இதே காரத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் நிறமா இருக்கும். இது சுண்ணாம்பு காரம் தான். நான் என்ன பண்றேன், சுண்ணாம்பு எடுத்து இதுல தேய்க்கிறேன் பாருங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் மஞ்சள் கலரா மாறுதுங்களா. பீட்ரூட் வந்து பார்த்தோம்னா நமக்கு அமில காரம், அதாவது ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர் நம்ம கண்டுபிடிக்கிறப்ப எந்த விதமான நிறம் மாறினா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட், அதாவது அமிலம் சொல்லுவோம். பேஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எல்லோ கலரா மாறிச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன ரீசன்னா, இந்த பீட்ரூட்ல பீட்டா லைன் என்ற அந்த பிக்மெண்ட்ஸ் இருக்கிறனால தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆசிட்ல ரெட் கலராகவும் பேஸ்ல உங்களுக்கு எல்லோ கலராகவும் இருக்கும். அடுத்து மூணாவது நமக்கு மஞ்சள் தூள். இது ஒரு இயற்கை நிறங்காட்டின்னு நம்ம எப்படி செயல்படுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், 2 பீக்கர்ல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றிட்டேன், அதுல மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். போட்டதுக்கு அப்புறம் நல்லா கலக்கிக்கிறேன். இப்ப இது வந்து பார்த்தோன்னா சுண்ணாம்பு தான். சுண்ணாம்ப இதுல கொஞ்சம் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கலக்கினா உங்களுக்கு தெரியும் என்ன நிறம் மாறுது, உங்களுக்கு சிவப்பு நிறமா மாறும். அதே மாதிரிதான் சோப்பு தூள். இதுல நான் போடுற மஞ்சள் தூள் கூட நான் போடுறப்ப கலக்கிறப்ப உங்களுக்கு பாருங்க தெரியும். சிவப்பு நிறமா மாறும். இப்ப வீட்டுல ஆரத்தில எடுக்கிறாங்கல்ல, ஆரத்தி எடுக்கிறதுக்கு என்னென்ன பயன்படுத்துவாங்க, மஞ்சள் தூள் பயன்படுத்துவாங்க. அது கூட கொஞ்சமா தண்ணி ஊற்றி அதுல வந்து பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு போடுவாங்க. சுண்ணாம்பு போட்டு நமக்கு என்ன கலரா வரும், சிவப்பு நிறமா வரும். நீங்க வீட்டுல போய் செஞ்சு பாருங்க. மஞ்சள் தூள் எடுத்துக்கிட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள் எடுத்துட்டு தண்ணி ஊற்றிட்டு சுண்ணாம்பு போடாம சோப்பு தூள் இல்லைன்னா சோடா உப்பு போட்டாலும் உங்களுக்கு ரெட் கலர் சிவப்பு நிறமா தான் மாறும். இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மஞ்சள் தூள்ல குர்குமின் என்ற நிறம் பிக்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த பிக்மெண்ட்ஸ் இருக்கிறதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் காரத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிவப்பு நிறமா உங்களுக்கு காட்சி அளிக்கும். அடுத்து நம்ம ஒரு வாழ்த்து அட்டை ரெடி பண்ணிருக்கிறேன். இங்க பாருங்க, ஒரு A4 சீட்ல நான் என்ன பண்றேன், செம்பருத்தி பூ அதனோட இதழ்கள்ல எடுத்து ஃபுல்லா தேய்ச்சிருக்கிறேன். ஃபுல்லா தேய்ச்சதுக்கு அப்புறம் இது வச்சுட்டு இங்க பாருங்க கொஞ்சமா நான் என்ன பண்றேன், எலுமிச்சை பழ சாறு எடுத்து இதுல எழுதுற பாருங்க. ஏதோ ஒன்று எழுதலாம். இப்போ உதாரணத்துக்கு என்னோட பேர் எழுதுற பாருங்க, குணா. சரிங்களா? இந்த மாதிரி நீங்க ஒரு வாழ்த்து அட்டை ரெடி பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் எழுதி அனுப்பிக்கலாம். இயற்கை நிறங்கட்டிகளுடைய வாழ்வியல் பயன்பாடுகள் நம்ம என்னென்ன சொல்லலாம்னா, நம்ம எளிமையா இப்ப நம்ம சுத்தி இருக்கிற பொருட்கள் எல்லாம் நிறைய பொருட்கள் இருக்குல்ல, அதுல எது அமிலம் எது காரம் அப்படின்ட்டு நமக்கு எளிமையான இந்த செம்பருத்தி பூ, இந்த மாதிரி பீட்ரூட், மஞ்சள் தூளை வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். அடுத்து வேற எங்க சார் பயன்படுத்தலாம்னா, நம்ம மண் இருக்குல்ல, நம்மளோட வயல்வெளியில் இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்துட்டு ஒரு சில அமிலத்தன்மை வாய்ந்த மண் இருக்கும், காரத்தன்மை வாய்ந்த மண் இருக்கும். அமிலத்தன்மையில வாய்ந்த மண்ணில் ஒரு சில தாவரங்கள் இந்த மாதிரி பயிர் வகைகளை விளையும். காரத்தன்மையில இருக்கிற அந்த மண்ணில வந்து ஒரு சில பயிர்கள்லாம் வந்து விளையும். இந்த மாதிரி நம்ம சோதனை செஞ்சு நம்ம அதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், பயிர்கள் பயிரிட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.